அவன் மட்டும் என் கையில கிடைக்கட்டுமே. கண்ணை நோண்டிடுறேன், நோண்டி தலையில நல்லா நொறுக்கு நொறுக்கு நொறுக்குன்னு கொட்டிடுவேன் ராஸ்கல். மல்லி ஒரே ஒரு முத்தம் கொடுத்துட்டு போயிடுறேன். வேஸ்டா போச்சு எல்லாம். மல்லி ஒரே ஒரு முத்தம் கொடுத்துறேன். அந்த நம்பரு அந்த ஃப்ராடுக்கு கால் பண்ணி பாப்போம். இந்த போன் நம்பர் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே. இந்த போன் நம்பர்ல இருந்து ஆல்ரெடி எனக்கு போன் வந்திருக்கு. ஆனா யாருன்னு தெரியலையே. கால் பண்ணி பாப்போம். போன் வேற எங்கேஜ்டா இருக்கு. இவன் மட்டும் என்கிட்ட மாட்டட்டும். தொலைஞ்சா இவன். அவ்வளவு வேலை எங்க விட்டுட்டு உன் கூட இருக்கலாம்னு வந்திருக்கேன். ஐயோ முடியாது முடியாது. மல்லி ஒருத்தி மல்லி இவ்வளவு தூரம் வந்துட்டு கொஞ்ச நேரம் கூட உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலன்னா எப்படி? ராஜி உட்கார்ந்திருக்காளேங்க, நான் என்ன பண்ண முடியும்? அப்போ ஒண்ணு செய்யலாம். லஞ்சுக்கு எங்கேயாவது வெளியில போலாம். ஆஹா வேண்டாங்க. நீங்க வேற நம்ம 2 பேருக்கும் சண்டைன்னு ஊர் ஃபுல்லா சொல்லி வச்சிருக்கீங்க. நம்ம 2 பேரையும் சேர்த்து யாராவது பார்த்தா பிரச்சனை ஆயிடும். ஆமால கரெக்ட். அப்போ யாருமே வராத ரெஸ்டாரண்ட்டுக்கு உன்னை கூட்டிட்டு போறேன். மாட்டிக்கிட்ட வா. ஹலோ சொல்லுங்க, என்ன வேணும்? டேய், என் நம்பர் உனக்கு எப்படிடா கிடைச்சது? என் நம்பருக்கு ஃபோன் பண்ணி லக்கி டிப்ல உங்க நம்பர் செலக்ட் ஆயிருக்கு, ஃபோன் விழுந்திருக்குன்னு சொன்ன. நான் சொல்லலையே மேடம். ஏய், உன் நம்பர்ல இருந்து தான் எனக்கு கால் வந்திருக்கு. மேடம், ரோட்ல ஒருத்தர் போன்ல சார்ஜ் இல்லைன்னு சொல்லி என் போனை வாங்கி பேசினாரு. என்ன? ரோட்ல ஒருத்தனா? யார் அது? தெரியல மேடம், எனக்கு யாருன்னு தெரியாதா? எந்த ஏரியா? ஸ்ரீதேவி குப்பம் ரோடு மேடம், ராதா நகர். நம்ப தெருவா? சரி, அந்த ஆள் எப்படி இருப்பான்னு தெரியுமா? சரியா கவனிக்கல மேடம், நான் அர்ஜென்ட்டா போறேன், வைக்கிறேன் மேடம். ஹலோ. வெச்சிட்டான். எவனும் ஒரு கரும பிடிச்சவன் இந்த மாதிரி ஒரு கேவலமான வேலையை பார்த்திருக்கான். அவன் யாரு என்னன்னு மட்டும் எனக்கு தெரியட்டுமே. கல்ல கொண்டு அடிக்கிறான் அவனை. என்னையே ஏமாத்திருக்கான். சரி, நம்ம எப்படி சேர்ந்து போறது? சேர்ந்தெல்லாம் போக வேணாம். நான் தெரு முனையில வெயிட் பண்றேன். நீயும் அங்க வந்துரு. அங்க இருந்து 2 பேரும் சேர்ந்து போலாம். சரிங்க. பாய் 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 பாய். சீக்கிரம் வந்துரு. பாய் பாய். காலையில என்ன மூட் அவுட் பண்ணிட்டான். ஹலோ குணா, சொல்லு குணா. 1:30க்குலாம் வந்துருவியா? நான் கிளம்பிட்டேன். உடனே வந்துருவேன். ஓகே. நான் அங்க வெயிட் பண்றேன். படிக்க போறேன்னு எப்ப போனவ? இத்தனை நாள் கழிச்சு இப்பதான் இவளுக்கு என் ஞாபகமே வருது. ராஜிமா. ரஞ்சி, நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன் ராஜிமா. படிக்க போறேன்னு போனவ அதுக்கப்புறம் போன் கூட பண்ணல. இந்த ராஜிமாவை மறந்துட்டல்ல? சரி சொல்லு, எப்படி போகுது உன் படிப்பெல்லாம்? ராஜிமா, நீங்க தெரிஞ்சுதான் கேக்குறீங்களா இல்ல என்ன நோகடிக்கணுங்கிறதுக்காக கேக்குறீங்களா? ஏய், இது என்ன வம்பா இருக்கு? ரோஷமா படிக்க போறேன்னு போனவ கிட்ட படிப்பை பத்தி விசாரிக்கிறது அவ்வளவு பெரிய தப்பா? ராஜிமா, உங்களுக்கே தெரியும் நான் படிக்கிறதுக்காக இங்க வரல. அதனால படிப்பை பத்தி எதுவும் கேட்காதீங்க. சரி, படிக்கிறதுக்காக போலன்னா அப்புறம் வேற எதுக்கு போனியா? அங்க நடக்கிற கூத்தெல்லாம் பார்க்க சகிக்காம தான் நான் கிளம்பி வந்தேன். அது உங்களுக்கே தெரியும். இருந்து போராட முடியாம கிளம்பி போன அப்படி சொல்லு. போராட முடியாமலாம் இல்ல ராஜிமா. ஒவ்வொரு போராட்டமும் தோல்வியில முடிஞ்சதுனால போனேன். எவ்வளவுதான் தோக்குறது ராஜிமா? அசிங்கமா இருந்துச்சு, ரொம்ப அவமானமா இருந்துச்சு. அதனாலதான் போனேன். நீங்களும் என்ன கைவிட்டுட்டீங்களா? நான் வேற என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? அதனாலதான் போனேன். ஏய், நான் உன்னை கைவிட்டனா?
இப்படிதான் நீ ஊரெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கியா? இங்க பாரு, நான் உனக்காக தான் கனடால இருந்தே வந்தேன். அத நீ மறந்துட்டு பேசாத. இல்லனா இந்த வெக்கையிலயும் புழுதியிலயும் சாகணும்னு எனக்கு ஒண்ணும் அவசியமே கிடையாது. அத கூட விட, விஜய் அந்த பழைய ரேணுகாவை கல்யாணம் பண்ணானே, அந்த ரேணுகாவை கழுத்துல காலை வச்சு மிதிச்சு நான் கொலை பண்ணேன். அந்த ரேணுகா என் காலுக்கு கீழே அப்படி துடி துடிச்சு செத்தா. அந்த கொலையே அவ இடத்துல உன்னை வைக்கிறதுக்காக நான் பண்ணது. இவ்வளவும் உனக்காக பண்ணிருக்கேன். ஆனா நீ எப்படி கொஞ்சம் கூட நன்றியே இல்லாம பேசிட்டு இருக்க? நன்றி இல்லாமலாம் இல்ல ராஜிமா, அதெல்லாம் நீங்க எனக்காக தான் செஞ்சீங்க, நான் இல்லன்னு சொல்லல. ஆனா ரிசல்ட் என்ன ராஜிமா? அந்த மல்லி ஏதாவது பண்ண முடிஞ்சுதா? அவளை அங்கிருந்து அனுப்ப முடிஞ்சுதா? அவங்க 2 பேரும் அந்த வீட்டுல காதல் ஜோடியா உல்லாசமா இருக்கிறதையாவது நிறுத்த முடிஞ்சுச்சா? அது எதுவுமே முடியலையே ராஜிமா. அப்ப எனக்கு கஷ்டமா இருக்காதா? இப்படி வேணா சொல்லு, இத வேணா நான் ஒத்துக்கிறேன். ஆனா இந்த ராஜி உனக்கு ஒண்ணும் பண்ணலன்னு மட்டும் சொல்லிடாத. அந்த மல்லிய துரத்திட்டு அந்த இடத்துல நான் உன்னை உட்கார வைப்பேன்னு உங்க அம்மாக்கு நான் கொடுத்த சத்தியம். அத நான் கண்டிப்பா நிறைவேற்றி வைப்பேன். சரி ராஜிமா, நான் போனை வைக்கிறேன். வந்து இத்தனை நாள் ஆகியும் பேசலையே தான் கால் பண்ணேன். நான் மறுபடியும் கூப்பிடுறேன். இந்த கழுதைக்காக தான் நம்ம இவ்ளோ போராட்டமும் போராடுறோம். இந்த கழுதை என்னன்னா நம்மளே எட்டி உதைக்க பாக்குது. ஹாய் ராஜி. வா. ஆமா, நீ எப்ப வந்த? நீ பேசிக்கிட்டு இருக்கும்போது. எதுக்கு நீ கதவு தட்டாம இருக்க? உள்ள வரவான்னு ஒரு வார்த்தை கூட கேட்கல. திடீர்னு இப்படி வந்து நிக்கிற. ஏன் ராஜி, நாம என்ன புதுசாவா பழகுறோம்? கதவு தட்டி ஸ்கூல் பொண்ணு மாதிரி மே கமின் மேடம்னு கேட்டு உள்ள வரத்துக்கு எத்தனை நாளா இவ்ளோ பழகிட்டு இப்படி வரது கூட உரிமை இல்லைன்னா எப்படி? We are good friends ராஜி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரேணுகாவை நான் தான் கழுத்தை நெரிச்சு கொன்னேன்னு சொன்னேன். அதை இவ கேட்டிருப்பாளோ? ஓகே, நீ எதுக்கு இங்க வந்த? வீட்ல இருக்க போர் அடிச்சிச்சு, அதான் வந்தேன். இவ பேசுறத பார்த்தா அந்த விஷயத்த கேட்ட மாதிரி தெரியல. இவ முகத்துல எந்த அதிர்ச்சியும் இல்ல. ஆமா, யார் ராஜி போன்ல ஏதோ சீரியஸா பேசிக்கிட்டு இருந்தா? சீரியஸா பேசிட்டு இருந்தனா? உனக்கு அப்படி தெரிஞ்சுச்சா? ஆமா, என்ன பேசிக்கிட்டு இருந்தேன்னு தெரியல. எந்த வார்த்தையும் தெளிவா காதுல விழல. ஆனா ரொம்ப சீரியஸா பேசின மாதிரி இருந்துச்சு. சொல்ல வேண்டானா சொல்ல வேண்டாம், சும்மா ஃப்ரெண்ட்லியா தான் கேட்டேன். அப்புறம் ரகு உனக்கும் விஜய்க்கும் நடந்துட்டு இருக்கிற சொத்து பிரச்சனையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. நான் இந்த வீட்ல இருந்தேன், ஆனா எனக்கே தெரியல பாரு. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல ராஜி. நான் இந்த வீட்டுக்கு வந்ததும் உனக்கு ஃபேவரா என்ன செய்யணுமோ அதை செஞ்சிடறேன். பாருடா, இவ எனக்கு செய்யறாளாமே. அவ்வளவு திமிரு வந்துருச்சா உனக்கு? அவ்வளவு நாள் இங்க இருப்பேன்னு கனவு காண்றாளா இவ? ராஜி, நீ எனக்கு என்னெல்லாம் செஞ்சிருக்க. உனக்கு நான் இது கூட பண்ணலனா எப்படி? கண்டிப்பா பண்ணிடலாம். உனக்கு ரொம்ப பெரிய மனசு வேணும். தேங்க்யூ தேங்க்யூ ராஜி. ஆமா, நீ இன்னும் எதுக்காக இங்க வந்தேன்னு சொல்லவே இல்லையே. அதான் அந்த கதிரேசன், அதான் என்னோட அப்பா. அவங்க குலதெய்வம் என்னன்னு தெரியுமா? எதுக்கு கேக்குற? ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தேவைப்படுது. நீ கொஞ்சம் சொல்ல. நீ எதுக்குன்னு சொன்னா நான் சொல்றேன். உடனே சொல்ல முடியாது, அப்புறமா உனக்கே தெரிஞ்சிடும். சொல்ல. தீபாஞ்சாமன் அந்த கோவில் விசேஷத்துக்காக தான் எல்லாரும் போயிருந்தோம். அது வந்து காஞ்சிபுரம் போறோம்ல, அந்த வழியில இருக்கு. ஓ, தீபாஞ்சாமனா? ஓகே. ஏதோ பெருசா பிளான் பண்றேன்னு தெரியுது, ஆனா என்னன்னு தான் தெரியல. என்ன இருந்தாலும் இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் நாங்க ஜூனியர் தான். நீதான் சீனியர். இல்ல சூப்பர் சீனியர். உங்க திறமையெல்லாம் கண்டிப்பா எங்களுக்கு இல்ல, கண்டிப்பா எனக்கு இல்ல. நான் வரட்டுமா?
ஒரு மாதிரி ஜாடமாடையா பேசிட்டு போறா. உள்குத்தா ஏதோ சொல்லிட்டு போற மாதிரி இருக்கு. ஒருவேளை கேட்டிருப்பாளோ? குலதெய்வம் என்னன்னு கேட்டுட்டு வந்தாச்சு. அடுத்து என்ன பண்ணலாம்? எல்லாரையும் அந்த கோயிலுக்கு வர வைக்கணும். கோயிலுக்கு வர வச்சுதான் ரகு சொன்ன பிளானை எக்ஸிக்யூட் பண்ணணும். எங்கிருந்து ஆரம்பிக்கிறது? ஏய், எங்கடா இருக்க? மறந்துட்டியா? ஏய் கதிரேசா, எங்கடா இருக்க? பழசெல்லாம் மறந்துட்டியா? கதிரேசா! என்னம்மா, என்ன சத்தம்? தெரியலப்பா, நானும் சத்தம் கேட்டுதான் வரேன். அக்கா ரூம்ல இருந்து தான் வருதுன்னு சரி வா நினைக்கிறேன். பாப்போம். ஏய், எங்கடா இருக்க? வாடா. ஏய் கதிரேசா, பழசெல்லாம் மறந்துருச்சாடா உனக்கு? ஐயோ, என்னாச்சு என் பொண்ணுக்கு? நல்ல குணமாயி தானே வந்தா, மறுபடியும் பழைய மாதிரி வாடா வாடான்னு பேசுறாளே. ஏய், நான் ஆத்தா வந்திருக்கேன்டா. உன்னோட ஆத்தா வந்திருக்கேன். தீப்பாஞ்ச அம்மன் வந்திருக்கேன். ஏமா, நம்ம குலதெய்வம் வந்து கும்பிடுமா? அப்பா, ஏமா, கும்பிட்டுக்க. அத்தா, ஏய் கதிரேசா, பழசெல்லாம் மறந்துட்டியா? பழசெல்லாம் மறந்துட்டியா? அத்தா, நான் எதையும் மறக்கல. எப்போதும் உன்னை நினைச்சுக்கிட்டு தான் இருக்கேன் அத்தா. ஏய், பொய் சொல்லாத. பொய் சொல்ற வாய்க்கு போஜனம் கிடைக்காது. பொய் சொல்லாத. அத்தா, உன்கிட்ட நான் பொய் சொல்லுவேனா? நான் பழச மறக்கல தாயி. என் கோயிலுக்கு வந்து எத்தனை நாள் ஆச்சு? என் வாசப்படி மிதிச்சு எத்தனை நாள் ஆச்சு? மறந்துட்டியாடா? மறந்துட்டியா? அத்தா, வருஷத்துக்கு ஒரு தடவை வரதான வழக்கம். போன ஆடியில வந்தேன், இனி அடுத்த ஆடியில வருவேன். ஓ, எல்லாத்துக்கும் கணக்கு பாக்குறியா? வருஷம் ஒரு தடவைன்னு பக்தி அளந்து போடுறியா? நான் உனக்கு அளந்து படி அளக்கிறேன். தாங்குறியான்னு பாப்போமா? ஐயோ அத்தா, நான் எது தப்பா பேசிருந்தேன் மன்னிச்சிடா அத்தா. இப்ப நான் என்ன செய்யணும் சொல்லு. இடையில கோயிலுக்கு வராம இருந்து தப்புதான். இப்ப நான் என்ன பண்ணணும் அத்தா, நீ சொல்லு. உன் குடும்பத்தோட என் சன்னிதானத்துக்கு உடனே வரணும். உடனே வா. ஆமாடா. உன் கோயிலுக்கு நான் வந்துடுறேன் அத்தா. உன் சன்னிதானத்துக்கு வந்து நாங்க பாத்துறோம் அத்தா. குடும்பத்தோட வரணும். சொன்னது புரியுதா? குடும்பத்தோடயா? நானும் என் 2 பொண்ணுங்க தானே வந்துடுறோம். ஏ கதிரேசா, அவ்வளவுதான் உன் குடும்பமா? அவ்வளவு போதுமா? அத்தா என்ன சொல்லுது? அப்பா, ஒருவேளை மாமாவையும் வெண்பாவையும் வர சொல்லுது போல சாமி. ஆமா இல்ல அத்தா, என் மாப்பிள்ளை விஜய் என் பேத்தி வெண்பாவையும் கூட்டிட்டு வந்துடுறாத்தா. சேர்த்தே கூட்டிட்டு வந்துடுறாத்தா. ஆனாலும் கணக்குல ஒண்ணு குறையுதே. ஆத்தா, கணக்குல ஒண்ணு குறையுதா? நிஷா, வேற யார் இருக்கா? அம்மா தாயே, நானு என் பொண்ணுங்க மாப்பிள்ளை பேத்தி இவங்க தான் குடும்பமே. வேற யாரு எங்களுக்கு இருக்காத்தா? மல்லி, மல்லி இருக்காடா? மல்லியா? அத்தா, அவன் நம்ம குடும்பம் இல்லையே. நன்றி மறக்க கூடாது கதிரேசா. நன்றிய மறக்க கூடாது. உன் பொண்ணு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தது யாரு? சொல்லுடா, யாரு? அந்த நன்றிய மறக்காத. அவளும் உன் குடும்பம் தான். முக்கியமா அவளை கூட்டிட்டு வா. மொத்த குடும்பம் வந்து சேருங்க. சரியா? ஏய், சொன்னது கேக்குதா? சரி அத்தா, சரி அத்தா, நான் வந்துடுறேன். அம்மா, 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 அக்கா, அம்மா, அக்கா, அப்பா, தண்ணி தெளிங்களேன். அக்கா, என்னாச்சு? தண்ணி குடிக்கிறியாமா? இந்தா.
ஏன் 2 பேரும் இங்க இருக்கீங்க? என்ன நடந்துச்சு? உனக்கு அருள் வந்துச்சுமா? அருளா? அப்படின்னா உன் மேல நம்ம அம்மன் வந்து இறங்குச்சுமா. அம்மன் வந்து இறங்குச்சா? எனக்கு புரியல. அக்கா சாமி வர்றதுன்னு நீ கேள்விப்பட்டிருப்பல்ல, ம். அப்படி உன் மேல சாமி வந்து இறங்குச்சுக்கா. சாமி வந்துச்சா? என் மேல எதுக்கு சாமி வரணும்? இந்த மாதிரி எனக்கு நடந்ததே இல்லையே. அதான்க்கா எங்களுக்கும் ஆச்சரியமா இருக்கு. சரி, சாமி வந்து என்ன பண்ணுச்சு? அம்மாடி ஒண்ணும் இல்லம்மா. வழக்கமா வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போறதான் வழக்கம். அப்படி கணக்கு வச்சு வராத, சீக்கிரமா வான்னு ஆத்தா வந்து சொல்லிட்டு போச்சு. ஓ, இதெல்லாம் நானாப்பா சொன்னேன்? நீதாம்மா சொன்ன, எங்களாலே நம்ப முடியல. சரி பரவாயில்ல, குலதெய்வம் கோயிலுக்கு போறதுனால குறைஞ்சி போக போறதில்ல. இந்த வாரத்துல ஒரு நல்ல நாளா பார்த்து போயிட்டு வந்துருவோம். நான் நாளைக்கே புரோகிதர்கிட்ட ஒரு தேதி வாங்கிடுறேன். நீ ரொம்ப வச்சு மனசை குழப்பிக்காதம்மா, படுத்துக்க. அக்கா நீ ரெஸ்ட் எடு, காலையில பார்க்கலாம். போம்மா. வாங்கடி வாங்க. அப்பா என்னப்பா இது, இந்த காலத்துல போய் சாமி வருது பூதம் வருதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? என்னால நம்பவே முடியல. அம்மா, குலதெய்வத்தை அப்படிலாம் பேசாதம்மா. நம்ம கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னா தெய்வம் இப்படி ஏதாவது ரூபத்துல தான் வரும். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உங்க அம்மா உயிரோட இருந்த வரைக்கும் ஆத்தா அவன் மேல தான் இறங்கும். இப்போ உங்க அக்காவை தேர்ந்தெடுத்திருக்கா. இது வரைக்கும் உங்க அக்காவை குலதெய்வம் கோயிலுக்கு கூட்டிட்டு போயிருக்கமா? இல்லப்பா, கூட்டு போனதில்ல. அப்புறம் எப்படி தீப்பாஞ்சாமன்னா அவளுக்கு துல்லியமா தெரியுது. ஏன்னா எல்லாமே ஆத்தாவோட வேலைமா. எதையும் குறை சொல்லக்கூடாது. நம்ம கோயிலுக்கு போயே தீரணும். ஆனா மல்லிய கூட்டு வர சொல்லுதே, அவளை எப்படிப்பா கூட்டு போக முடியும்? அதான் நம்ம அவளோட சண்டையில இருக்கோம்ல. ஆத்தா வேற யாரு பேரையாவது சொன்னிச்சா? அவளை மட்டும் எப்படி துல்லியமா பேரை சொல்லி சொல்லுது? ஆத்தாவுடைய விளையாட்டை புரிஞ்சிக்கவே முடியாதுமா. அப்பா அவளை எப்படி நம்ம கூப்பிட முடியும், அத சொல்லுங்க. போய் அவகிட்ட தன்மையாதாம பேசி ஆகணும். ஆத்தா சொல்ற விஷயமாச்சே, பணிஞ்சு போய் தாமா ஆகணும். நான் போய் பேசுறேம்மா, நீ ஒன்னும் கவலைப்படாத. அவ ஏற்கனவே ரொம்ப திமிரா இருக்கா, இதுக்கு என்ன சொல்ல போறாளோ? அவ பேரை சொன்ன அம்மனுக்கு அவளை வர வைக்க தெரியாதா? அதெல்லாம் நடக்குமா, நீ கவலைப்படாத. நீ போய் தூங்கு. ஓ அத்தா, உன் கட்டளைய நான் நிறைவேற்றுறேன் அத்தா. இத்தனை நாளா நான் வராம இருந்ததுக்கு என்னை மன்னிச்சிடு. மல்லி, என்னாச்சு? ஏன் சத்தம் போட்ட? மல்லி, கேக்குறேன்ல, ஏதாவது கனவு கண்டியா? ஆமாங்க. கெட்ட கனவா? ஆமாங்க. ஏன் எல்லா சமயமும் உனக்கு ஏதோ கெட்ட கனவா வருது? எல்லா சமயமும் வரலங்க, நானும் பார்த்துட்டேன். நமக்கு ஏதாவது பிரச்சனை வரும்போதுதான் இந்த மாதிரி கனவு வருது. எப்பெல்லாம் நான் இந்த மாதிரி பயப்படுற கனவு வருதோ அப்பெல்லாம் ஏதாவது தப்பாதான் நடக்குது. அது உண்மைதான் மல்லி. நீ சில சமயம் கனவு கண்டு சத்தம் போட்டு எந்திரிச்சப்பெல்லாம் ஏதாவது நடக்கதான் செஞ்சிருக்கு. என்ன கனவு கண்ட மல்லி? ரொம்ப பயங்கரமான கனவா இருந்துச்சுங்க. எங்கேயோ காட்டுக்குள்ள இருக்கிற பாழடைஞ்ச கோவிலுக்கு யாரோ நம்மள கூட்டிட்டு போறாங்க. போற வழியில நிறைய எலும்பு கூட இருக்கு. எல்லாமே குழந்தைங்களோட எலும்பு கூட. அங்க போனா நிறைய குழந்தைங்களோட அம்மா அப்பா நிக்கிறாங்க. அந்த இடமெல்லாம் ஒரே ரத்தமா இருக்கு. அரைக்கு மாதிரி ஒருத்தி கையில பயங்கரமான வாள் வச்சிருக்கா. அவ முகமெல்லாம் ரத்தம். அடுத்து உங்க குழந்தைய பலி கொடுக்கதான் உங்களை கூட்டிட்டு வந்திருக்கோன்னு சொல்றா. குழந்தைய என்கிட்ட இருந்து புடுங்குறான். நான் ரொம்ப பயந்துட்டேங்க. அதான் சத்தத்தோட முழிச்சிட்டேன். மல்லி, உன் மனநிலை எனக்கு புரியுது. வெண்பா ரேணு கூட இருக்கல்ல, அதான் உனக்கு மூட் டிஸ்டர்ப் ஆகுது. நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் ஆகாது, எல்லாம் சரியாயிடும். சரி, நீ கொஞ்சம் தண்ணி குடி. மல்லி, ஒன்னும் ஆகாது. நீ படுத்துங்க. படுத்துக்க.
வணக்கம் மாப்பிள. வாங்க. என்ன காலையிலே வந்திருக்கீங்க? உட்காருங்க. பரவாயில்ல மாப்பிள. காலையிலே சீக்கிரமா வந்தா தானே உங்க எல்லாரும் வீட்லயே பிடிக்க முடியும். ஓ. இல்லைன்னா எல்லாரும் கிளம்பி போயிடுவீங்க. ஆ. வாங்கிக்கங்க. கொடுங்க. ராஜி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். சொல்லுங்க, என்ன விஷயம்? அது நேத்து ராத்திரி ஆச்சரியமா ஒரு விஷயம் நடந்துச்சு மாப்பிள. சொன்னா உங்களாலே நம்ப முடியாது. எங்க குலதெய்வம் தீப்பாஞ்சாமன் தானே, நாமெல்லாம் அந்த கோயிலுக்கு போயிருக்கோமே, உங்களுக்கு கூட ஞாபகம் இருக்குமே மாப்பிள. ராஜு கூட வந்திருக்குதே. ஆமாமா, ஞாபகம் இருக்கு. அந்த அம்மன் திடீர்னு என் பொண்ணு ரேணுகா மேல இறங்கிடுச்சு மாப்பிள. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.